முக்கிய புகார்கள் கூறப்பட்டுள்ளன. அவரது முன்னாள் சீடர்கள் ஒன்றாக இணைந்து தொடுத்துள்ள புகார்களால் நித்யானந்தாவுக்கு மேலும் சிக்கல் வலுத்து உள்ளதாக கூறியுள்ளார் சன் செய்தியாளர் ப. செல்வகுமார். தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் சிக்கி வரும் நித்யானந்தாவுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதுரையினுடைய இளைய ஆதனமாக நித்யானந்தா அனுமதிக்கப்பட்டது நிலையில் அதற்கு எதிர்த்து பல்வேறு இந்திய அமைப்புகளிலிருந்து தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இதனிடையே நடிகர் ரஞ்சிதா அவர்கள் நித்யானந்தா இருப்பது போன்று வெளியான பரிசேரை காட்சிகள் உண்மையான அமெரிக்க நிறுவனம் தெரிவித்திருப்பதாக டெனின் கர்ப்பம் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பதிவுடன் மேலும் 2 பெண்கள் இருப்பதாக அவர் கூறியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. நித்யானந்தாவினால் 30க்கும் மேற்பட்ட பெண்களும் 10க்கும் மேற்பட்ட ஆண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக டெனின் கர்ப்பன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்க வாழ் இந்தியரான ஆர்டிஆர் என்பவர் நித்யானந்தா மீதான ஒரு பாலியல் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நித்யானந்தா தன்னை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியாகும். எனவே அவரை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதனிடையே நித்யானந்தாவிற்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று ராமநாத நீதிமன்றம் ஏற்கனவே அவர் பலமுறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. ஆனால் அந்த மருத்துவ பரிசோதனைக்கான எந்தவித பதிலையும் நித்யானந்தாவுக்கு தெரிவிக்கவில்லை. தற்போது மீண்டும் அவர் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ராமநாத நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நித்யானந்தாவுக்கு விரைவில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது. இதனிடையே கடந்த 2004ஆம் ஆண்டு பிரதி ஆசிரியத்தில் இருந்த கென்னடி என்பவருடைய வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று கர்நாடகாவில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன. இதனை தொடர்ந்து நித்யானந்தாவோட கர்நாடக சிஐடி பொறுத்தவரை விரைவில் விசாரணை மேற்கொள்வார் என்று தெரிகிறது. அவர்கள் நித்யானந்தாவுடன் இருந்த மற்ற பெண்களும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வார் என்று தகவல்கள் கூறுகின்றன. நித்யானந்தா மதுரையுடைய இளைய ஆதரமாக நீடிக்கப்பட்டதற்கு பின்பு மதுரையில் இருந்த பலகுரு ஆதரவு மதிப்புகளால் மரகதலிங்கம் ஒன்று காணாமல் போயிருப்பதாக ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படாமல் தற்போது சென்னை உயர்நீதிமன்றங்களில் நிறுவனிருக்கிறது. இந்த பலவும் விரைவில் விசாரணையில் வர இருக்கின்றது. இதனிடையே தற்போது மதுரை ஆதரத்திற்கு ஓய்வு எடுப்பதற்காக நித்யானந்தா தற்போது கொடைக்கானல் சென்றிருக்கிறார். ஏற்கனவே பல சர்ச்சைகளை செய்ய வரும் நித்யானந்தாவுக்கு தற்போது இந்த பிரச்சனை மீண்டும் ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் முருகேஸ்வரன் சங்கியின் செய்திகளுக்காக செல்வகுமார்.